ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன வீலாகில் பார்க்க போகிறோம்னா, பொள்ளாச்சியில் இருக்க ஆலியார் டேம். இது என்னென்னா பொள்ளாச்சி மக்களுக்கான ஒட்டுமொத்த அக்ரிகல்ச்சருக்கான பாசன வசதிகளை தர டேமாக நம்ம இது பண்ணலாம். இந்த ஆலியார் டேம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமேன்னு நான் பார்த்தப்போ அப்போ எங்கேயோ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறமா தான் பார்த்தேன், இது நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் படமான சூரியவம்சம் படத்தில் அந்த சூரியவம்சம் படத்தில் தேவயானி என்ன பண்ணுவாங்கன்னா, கலெக்டராக இருக்கும்போது சரத்குமார் வந்துட்டு இந்த மாதிரி ஆலியார் டேமில் இருந்து தண்ணி திறந்து விடணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் இப்போ தான் திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேமையே நான் என் வாழ்க்கையில் நான் பார்ப்பேன்னு நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல. வாழ்க்கைகள் எப்போவுமே அதிசயங்கள் நிறைந்தது. அடுத்த நொடி நிகழும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் எப்போவுமே நம்மளால் கணிக்கவே முடியாது. பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. ஐயோப்பா, அது அந்த இதில் எல்லாருமே பயங்கரமாக குளிக்கிறாங்க. இது பொள்ளாச்சி அந்த ஏரியா சைடில் இருக்குது. இது அந்த மலைகள் என்னென்னா ஆனைமலை பகுதிகள். அந்த இதுக்கு என்னென்னா அந்த டேம் இங்கே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது. நான் என்ன தெரியாமலே இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். ஒரு 1000 வானவில்லை அந்த பாட்டை அப்லோட் பண்ணேன். கடைசியில் பார்த்தா அந்த பாட்டு எடுத்த இடமுமே இந்த ஸ்பாட்டு தான், சித்தா மூவி. என்னடா ஸ்பாட் இது, ஒரே பச்சை பசேல்னு இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பார்த்தா திடீர்னு தான் தெரியுது, அங்கேருந்து ஒரு மலை ஏறி மாதிரி போகிறாங்க. பார்த்தா அங்கே தான் டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த டேமு ஏறி நம்ம போனோம். பயங்கரமாக இருந்தது. இங்கே ஒரே டூரிஸ்ட் ஸ்பாட் அதிகமாக இருக்குது. மக்கள் எல்லாருமே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க. இயற்கை காட்சிகள் நிறைந்த டேமு. உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அங்கே பாருங்கள், அந்த தண்ணி நல்லா சூப்பராக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அங்கே நான் பாருங்கள், அந்த இதை ரீல்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி கிளம்பி போகிறேன். பட் ஓகேவா, நமக்கு டைம் இல்லை, அதனால் ரீல்ஸ் பண்ண முடியல. பயங்கரமாக இருந்தது. அப்படியே ஏறி 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 போனோம். அந்த வாரிசு படத்தில் விஜயோட இன்ட்ரோ மாதிரி பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன். பட் அந்தளவுக்கு வரல. அங்கே பாருங்கள், அந்த டேமு, அந்த டேமோட கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மலையை பாருங்கள், எல்லாமே பயங்கரம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது என்னென்னா எனக்கு அப்படியே ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிது. இந்த பக்கம் பார்த்தா கோயம்புத்தூர், அந்த பக்கம் பார்த்தா பொள்ளாச்சி, வெள்ளியங்கிரி தெரியுது. அப்படி இப்படின்னு என்னென்னவோ கதை விட்டேன். பட் என்னென்னா பக்கத்தில் ஏதோ குரங்கருவி அந்த மாதிரி இருக்குன்னாங்க. ஆனால் அதில் தண்ணி இல்லை, அதனால் போகிறது வேஸ்ட்டுன்ட்டாங்க. பட் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிர்க்கவே ஒரு அறிவு கோயில்னு ஒரு சூப்பரான பிளேஸ் இருந்தது. அதை பற்றி அடுத்த வீலாகில் நம்ம பார்க்கலாம். ஆனால் பயங்கரமாக இருந்தது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே பாருங்கள், வேட்டைக்காரன் புதூர்னு ஏதோ போட்டிருக்கு. அந்த டேமோட இதுவாக இருக்கும் பாருங்கள். இது நிறையா நம்ம நிறைய சினிமாவில் லொக்கேஷனாக யூஸ் பண்ண இடம் தான். இங்கே பாருங்கள், வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் மாட்டக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கு இந்த இடம். இந்த இடம் என்னென்னா அந்த இதில் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் அப்படியே இது பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரே ஃபேமிலி தான் நல்லா இங்கே பார்க்குற மாதிரி டீசெண்டாக இருந்தது. ரிட்டன் நம்ம இறங்கி வரும்போதும் பார்த்தோம், எல்லாமே நல்லாயிருக்கு. அங்கே பாருங்கள், இந்த சைடு வால்பாறை கூட இங்கேருந்து பக்கம்தான், ஒரு 40 கிலோமீட்டர் என்னவோ தான் சொன்னாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ஏரியா மஸ்ட்டு விசிட் பிளேஸு. நீங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே காசுகள் செலவுகள் அப்படின்னே போயிட்டே இருக்கணும்னு பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சுற்றி பார்த்துருங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கை என்றைக்காவது ஒரு மூலையில் உட்கார வச்ச போது நம்ம நினச்சி ஆசைப்படுறதுக்கு இந்த மாதிரி நினைவுகள் இருக்கும். மறக்காமல் ஃபன்னி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.